ஐயோ, இவளா? ஹே ஜாக், ஹே ஜாக், ஹே ஜாக் ஜாக், ஹே ஜாக். நீனா கூப்பிட்டுட்டு இருந்தியா? நான் கவனிக்கவே இல்லையே. சரி, நான் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணியிருந்தேன்ல, ஏன் வரல? ஐயோ, இவ இன்வைட் பண்ணதை மறந்துட்டு நம்ம வேற அன்னைக்கு தூங்கிட்டோமே. சரி, சமாளிப்போம். ஐயோ, இன்னைக்கு எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. சரி சரி, ஃபீல் பண்ணாத. சரி, பாட்டியை பாரு, இன்னொன்று நாள் எங்கள் வீட்டுக்கு வா, சரியா? சரி, நான் போயிட்டு வரேன், பாய். ஹலோம்மா. ஆமாம்மா, சாராக்கு ஒரு எமர்ஜென்சிம்மா, போய்கிட்டு இருக்கோம்மா, வைங்கம்மா ஃபோனை. ஹே, யாருக்கு? சாராக்கு என்னாச்சு? ஐயோ போ, இப்படி சொன்னாதான் வீட்டுல எல்லாம் விடுவாங்க. ஹே, பொய் சொல்றியா? பொய் சொல்றது கர்த்தருக்கு அருவருப்பானது, தெரியுமா? இந்த சின்ன பொய்யெல்லாம் ஏசப்பா பைபிள்ல மன்னிச்சிடுவாரு. சின்ன பொய் பெரிய பொய்லாம் இல்ல, பொய்னாலே அது தப்பு தான். பொய் பேசுகிறவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவாருங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீ இந்த மாதிரி பொய் பேசி ஏசப்பாவை கஷ்டப்படுத்தாது. பொய் பேசி பரலோகத்தை இழக்கிறத விட உண்மையை பேசி நீ உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிடலாம். சரி, அம்மாக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடலாம். அம்மா, நான் பொய் சொல்லிட்டேம்மா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் தாம்மா போகிறேன். போயிட்டு ஒரு 1 hourல வந்துடுவேம்மா. சரிம்மா.